போல் அவை இருப்பதா? பார்க்கும் பார்வையில் குறைகளா? குமுறல் தான் அவர் மொழிகளா? மோதிக் கொண்டது இரு இனம், நீதியை தேடி அலைந்திடும். பாதிப்பென்ன பலன் என்ன? பேசினால் தெளிவாகலாம். முரண்களை நீக்கி வரங்களாய் மாற்றலாம், நிலை மாறலாம் துளி அன்பிலே. சொல்வதெல்லாம் உண்மை உண்மை, சொல்வதெல்லாம் உண்மை. என்னப்பா பிரச்சனை? உங்க பேர் என்ன சொன்னீங்க? தேவராஜ். தேவராஜ். நீங்க? சிதம்பரம். சொல். என்ன பிரச்சனைனா பசங்க எல்லாம் இப்போ பசங்கன்ற ஒரு இதுக்காக மெயினாக வந்திருக்கு. எவ்வளவு பசங்க உங்க அண்ணனுக்கு? 2 பொண்ணு ஒரு பையன். என்ன வேலை செய்றாரு? அவர் ஆட்டோ டிங்கரிங் பண்ணிட்டு இருக்காரு. சரி. உங்க அண்ணி? எங்கள் அண்ணி வீட்டில் தான் இருக்காங்க. சரி. வீட்டு வேலை செஞ்சுட்டு வீட்டில் தான் இருக்காங்க. சரி. நீங்க என்ன வேலை செய்றீங்க? பெயிண்டிங் ஒர்க் பண்ணிடுறாங்க. பெயிண்டிங் ஒர்க். கொஞ்சம் சத்தமா பேசுங்க. பெயிண்டிங். உங்க மனைவி? எங்கள் மனைவி ஹவுஸ் ஒய்ஃபாக வீட்டில் இருக்காங்க. ஹவுஸ் ஒய்ஃப். நீங்க? நான் டைல்ஸ் வேலை செய்வேன். உங்க மனைவி? அவங்க வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃப். சரி. சொல்லுங்க தேவராஜ், என்ன மாதிரி பிரச்சனை இருக்கு பசங்களுக்கு? பசங்களுக்கு என்னெல்லாம் பிரச்சனை இருக்குன்னா, இந்தமாரி செத்து போயிடலான்னு கூப்பிட்றாரு. அது சின்ன பசங்க தெரியாது. பெரிய பொண்ணு 11 வயசு ஆகுது. எங்கள் அண்ணன் வீட்டுக்கு போயிருக்காரு. சரி. அவங்கள பார்க்க போனோம். பார்க்கும்போது அந்த பொண்ணு வந்து நீங்கள் வந்தது கடவுள் இந்த நேரத்துக்கு சாமிகிட்ட வேண்டி நீங்கள் வருவீங்க அப்படின்னு சொல்லுது. ஒரு பொண்ணு, ஒரு 11 வயசு பொண்ணு. அப்போனா ஏதாவது பேசுனா தொண்டையை பிடிக்கிறாரு. சின்ன பசங்க பேசாது அப்படின்றார். அவங்க ஒய்ஃப் ஏதாவது கேட்டாங்கன்னா, அவங்க ஒய்ஃப் அவர் எப்படி வச்சுருக்காருங்கன்னா, இப்போ ஃபோன் எப்படி இல்லை டிவி ரிமோட் எப்படி ஆன் பண்ணுறோம் ஆஃப் பண்ணுறோம் சேனல் மாற்றுறோம், அவ்வளோதான். அந்த மாதிரி தான் அவங்க ஒய்ஃப் வச்சுருக்காரு. வெளி உலகமே தெரியாத அளவுக்கு வச்சுருக்காரு இந்த 21 செஞ்சுரியில். அவங்க கேட்டால் உங்க எனக்கு அண்ணன் எப்பவுமே இப்படிதானா? எப்போவுமே இப்படி தானா? இப்போ கொஞ்ச நாள் ஒரு நல்லா பிக்கப்பாக இருந்தார். நல்லா ஒரு நல்ல பொசிஷன் வந்திருந்தார். இப்போது நடுவில் இந்தமாரி ஆகிட்டார். நல்லா ஒரு 4 பேர் வச்சு வேலை செஞ்சுட்டு. உங்க வீட்டில் அப்பா அம்மா எல்லாம் இல்லையா? இல்லைம்மா, இறந்துட்டாங்க. அக்கா மட்டும் இருந்தாங்க. அவங்க மேரேஜ் ஆகி தனியாக போயிட்டாங்க. இப்போ நீங்கள் 2 பிரதர்ஸ், அக்கா மட்டும்தான்? அக்கா மட்டும். அக்கா கேட்க மாட்டாங்களா? யாருக்கும் பதில் சொல்ல மாட்டார். நம்ம போய் கேட்டால் கூட அப்படியே வந்து நின்று போயிட்டார். இவர் வந்து கேட்டார்னா சும்மா ஒரு 5 நிமிஷம் உட்காரு. 5 நிமிஷமே ஜாஸ்தி போயிட்டே இருப்பார். சரி. பசங்க என்ன பண்றாங்களாம்? பசங்களை என்ன பண்றாராம் அவர்? துன்புறுத்துறாரு. என்ன எப்படி துன்பப்படுத்துறாரு? கொஞ்சம் விவரமா கைத்தெல்லாம் சொல்லுங்க. பிடிக்கிறாரு. பசங்க உங்கள்கிட்ட சொன்னாங்களா? சொல்லு செத்து போலான்றாங்க. 4 மணிக்கு எழுந்து உட்காந்து எல்லாரும் காலையில ஊந்து பசங்கள்லாம் ஊந்துட்டு வெடிக்கத்துல இருந்து ஃபேமிலியோட நம்ம செத்து போகலாம். விஷம் பாட்டில் எதனா வாங்கி செத்து போகலாம், குஷ்டு செத்து போகலாம். அப்படியே இல்லைனாக்கா மேலே இருந்து அங்கே வேலை செய்கிறாங்க. இப்போ எத்தும் அந்த வீட்டுக்கெல்லாம் வேற வாடகை விட்டுக்கிறாரு. வேற யாருக்கும் அவங்க ஒய்ஃபுக்கு தெரியாது வாடகை விட்டுக்குது. இவங்க வீடு வாடகை விட்டுட்டு இவர் இப்போ எடுத்து வந்து வேலைக்கு வேறு இடத்துல வச்சிருக்காரு. அங்கே எப்படின்னா பெல் அடிச்சுட்டே இருப்பாங்க. அவங்க ஒய்ஃபுக்கு ஒரு ரூமு கொடுத்து வச்சுருக்காங்க. 10 ரூமு வந்து கரண்ட் பில் அவங்க கட்டி கொடுத்துருவாங்க. அவங்கள 10 ரூம் அவங்க பெல் அடிச்சுனே இருப்பாங்க. 24 hours அவங்க ஒய்ஃபு போய் வேலை செய்து வரணும் அந்த வீட்டுக்கு. என்ன வேலை செய்வாங்க? வீட்டுக்கு பாத்திரம் கழுவுறது, துணி துவைக்கிறது, எல்லா வேலையும் செய்வாங்க. அந்த வீட்டில் எல்லா வேலையும் அவங்க தான் செய்யணும். பெல் அடிப்பாங்க. இந்த பொண்ணு 6 மணிக்கு வெடிக்கிறது. 6 மணிக்கு போகணும். போயிட்டு 9 மணிக்கு வரும். 6 hour கேப்பு. காப்பியாக இல்லை சாப்பிட்டு வந்துடுவாங்க. அது 9 மணிக்கு ஃபோன் அடிப்போம். திருப்பி பெல் அடிப்பாங்க. போச்சுன்னா அதோட 3 மணிக்கு வரணும். அதுக்கப்புறம் சாப்பிட்டு திருப்பி ஒரு 1/2 hour 1 hour கேப் விடுவாங்க. 3 to 4 திருப்பி வந்துச்சானாக்கா 9 மணிக்கு போவோம். உள்ளே போயிட்டு வரோம். திருப்பி 9 மணிக்கு. பசங்களை யாரு பார்ப்பாங்க? அதை தான் இப்போ எங்களுடைய கேள்வி. நீ வந்து எத்துமே வச்சுட்ட வேலைக்கு வச்சு உன் சுயநலத்துக்காக எத்துமே வச்சுட்ட. நீ கடன் வாங்கினே என்ன வாங்கினே யாருக்கும் எங்களுக்கு எதுவுமே தெரியாது. என்கிட்ட சொல்லுவல. அந்த பொண்ணுக்கும் தெரியுமான்னு தெரியல. அந்த பொண்ணு என்ன சொல்லுது? அது எனக்கு ஒன்றுமே தெரியாதுன்னு. இவரை நம்பினா நான் நம்பிதான் இருந்தேன். எனக்கு ஒன்றுமே தெரியாது. இந்த சம்பளத்தை வாங்கி யார்கிட்ட கொடுக்குறா? அவர் யாரும் பிச்சை போடுவார். ஒரு நாளைக்கு 100 ரூபா பிச்சை போடுவார். அந்த குழந்தைங்களுக்கு அது ஒரு மனுஷன் மாதிரி நச்சத்தில் அடிமை தானே. குழந்தைங்க எப்படி இவங்க மூஞ்சி கோசம் மட்டும்தான் இப்போ நான் இங்கே வந்துருக்கு. அவர் இனிமே என்ன பண்ணுவார், ஏது பண்ணுவார், எதனால இவ்வளோ கடன் ஆச்சு, அந்த எப்படி கடன் என்ன பண்ணாலும் 3 வழி தான் விசாரிச்சா கூட அவருக்கு 3 வழி தான் இருக்குது இவ்வளோ கடன் வரத்துக்கு. ஒரு ட்ரிங்க் பண்ணியிருக்காரு.
அதனால தெரியுது. அதுக்கப்புறம் என்ன பண்ணாருன்றது தெரியல. வாங்கினா எது வாங்கினா ஏன் வாங்கினான்னு சொல்லவே மாட்டுறாரு. எதுக்கும் எவ்வளோ ரெஸ்பான்ஸ் கடை இது கொடுக்கலாம் போனாக்கா அதுவும் போய் தான் சொல்றாரு. எவ்வளோ வாங்கிற குத்து இல்லாமல் ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, குத்து அடிச்சிக்கலாம் போனா கூட அதுக்கும் போய் தான் சொல்றாரு. கொடுக்குறவங்க நாங்கள் சொல்றோம், நாங்கள் எல்லாம் ரெடி பண்ணி அரேஞ்ச் பண்ணி கட்டிடுறோம்பா, ஏதாவது வீடு அதெல்லாம் ஒன்றும் வித்து பிரச்சனை இல்லைப்பா குத்தலாம் அப்படின்னு ஐடியா எல்லாம் பண்ணிட்டோம். இப்போ அதுவும் இவர்கிட்ட கேட்டாச்சுங்களா 2 லட்ச ரூபா இருக்குன்னாரு. என்கிட்ட கேட்டாச்சு 3.5 லட்ச ரூபா இருக்குன்றாரு. இன்னொருத்தங்கிட்ட கேட்டா இப்போ நாங்கள் விசாரிச்ச சர்க்கிள் 5 லட்சம்ன்றாரு. நான் அதான் சொல்றேன், இது ஒண்ணும் பெரிய காசு இல்லை, கொடுத்துடலாம், ரெடி பண்ணி கொடுத்துடலாம். மேடம் குழந்தையோட தற்கொலை பண்ணி 80,000 ரூபா இருந்தது கடன். 80,000 1.5 லட்ச ரூபா ஆச்சு. 1.5 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா ஆயிடுச்சு. அவர் இந்தமாரி பிரச்சனை வந்து என் காதுக்கு வந்துச்சு. நான் தினைக்கும் அங்கே தான் ஆள் அனுப்புறது. என் காதுக்கு வந்தோடனே நான் என்ன சொன்னேன், சரி வா வீட்டு மேலே ஏதாவது வாங்கி தரேன். 2 லட்ச ரூபா வந்துச்சு கரெக்டாக. 1.5 லட்ச ரூபா வாங்கி அவர் வாங்கினத்தில் 1.5 லட்ச ரூபா கொடுத்தாங்க. அது திருப்பி கொடுத்தா அது எவ்வளோ போயிட்டு மறுபடியும் அந்த 1.5 லட்ச ரூபா இல்லாமல் இப்போ மறுபடியும் 2 லட்ச ரூபா கடன் வந்துச்சு. அது எப்படி வரும்? மாசத்துக்கு 50,000 அவங்க கட்டணும். வட்டி கொடுத்தவங்க மேலாம் நம்ம குறைய சொல்ல முடியாது. நீ ஏன் அந்த அளவுக்கு வாங்குற, என்ன பிரச்சனை எனக்கு அது தெரியல. தெரிஞ்சு நல்ல மாதிரி இருக்கணும் பண்ணணும்லாம் அவருக்கு எண்ணம் கிடையாது. வீடு வாடகை தெரிஞ்சு கொடுத்து இப்போ நல்லவர் என்ன பண்ணுவார், சரி நம்ம கடத்தை அடைப்போம் இல்லையா, நம்ம கிட்ட கூட்டு பேசி ரெடி பண்ணி கொடுங்க, உங்களால் முடிஞ்சாலும் சொல்லலாம். அப்படி சொல்ல என்னெல்லாம் கிடையாது. வாங்கிட்டே வாங்கிட்டே இருக்கணும். போனவர் குழந்தைங்கள பொண்டாட்டி எவ்வளோ துட்டு வாங்க முடியும் வாங்கி சாப்பிட்டுட்டு செத்து அவர் கணக்கு முடிவுக்கு வந்துட்டார். அவர் வரத்துக்கு 2 நாள் அவர் ஏன்னா அவர் அந்த பேச்சே கிடையாது. அவர் வந்து ஒரு தெளிவான பேச்சு கிடையாது, ஒரு தெளிவான வார்த்தை கிடையாது. அவர் ஆனால் தெளிவாக இருக்காரு கடன் வாங்கத்துல. அதில் இந்த பசங்களை இப்போ கூட 2 நாள் முன்னாடி கூட அந்த இவருக்கு தூக்கு மாட்டின்னு அந்த பொண்ணு ஒய்ஃபுக்கும் தூக்கு மாட்டிருக்காரு. கையில் பார்த்து செத்துடலாம், குழந்தைய போய் விட்டுடலாம். 2 நாள் முன்னாடி இப்போ இப்போ சொன்னாங்க, ஸ்டூடியோவில் உட்காந்துட்டு இருக்கும்போது சொன்னாங்க. எதுவுமே சொல்ல மாட்டாங்க. அந்த பொண்ணு பெரிய பொண்ணு அது வந்து ஃபோன் பேசினா கூட நாங்கள் பேசினா பாத்ரூமில் போய் பேசுது. அவங்க அப்பா இருக்க பேச மாட்டேங்குது, அழுகுது. என்னை கூட்ட முடியும், எங்கள் அப்பா கிட்ட இருக்க முடியலன்னு சொல்லி கட்டி வச்சு அழுகுது. என்னை கூட்ட முடியும், எங்கள் அப்பா கிட்ட என்னால் இருக்க முடியல, என்னை கூட்டும் போயிடுங்க, கையோட கூட்டும் போயிடுங்கன்னு. நம்ம இவர்கிட்ட சொன்னாங்க என் தாலி அத்தை ஊற்றிட்டு இட்டும் போங்க, என் பொண்ணு நான் தான் வச்சு பண்ணுறேன் வச்சு இவராலே இவரை பார்த்துக்க முடியல. அப்புறம் இந்த குழந்தைல அங்கேருந்து இவர் பார்க்க போகிறா, அதுங்களை எங்கே பார்க்க போகிறாரு. சரி நான் ஒரு நாள் அப்படி தான் போயிட்டு இந்தமாதிரி 1.5 லட்சம் நான் வாங்கி கொடுத்தேனே, அவங்க வட்டி கேட்குறாங்க கொடுங்கன்னா, இந்த ஃபேனில் தான் தூக்க மாட்டீங்களான்னு இருக்கிற 5 பேரும் அதை தான் இப்போயே பார்த்துட்டு இருக்கேன். அந்த வீட்டில் உட்காந்துட்டு சொல்கிறாரு. என்ன பண்ணலான்னு இருக்கீங்க? அவர் கூட்டு மேலே பேசுங்க. அவர் என்ன பண்ண போகிறாரு, ஏது பண்ண அவர் அந்த பொண்ணை வச்சுன்னு வாழ்ந்தாலும் சரி வாழலாம் சரி, அந்த குழந்தைங்க விட்டாலும் சரி, அது நாங்கள் பார்த்துக்குறோம். அவருடைய ப்ராப்ளம் போது என்ன ஏதோ தீர்த்து சொல்லுங்க. இந்த சும்மா இந்த குழந்தைகளை வச்சு நம்மளை தற்கொலை பண்ணிக்கலாம், பொண்டாட்டி வந்து தூக்கு மாட்டிக்கலாம், நான் போய் குச்சி சேர்த்துறேன், இதெல்லாம் தேவையில்லாத விஷயம். வாங்கின கடன்லாம் கொடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. திருப்பி இதோட மீண்டும் வாங்காம அந்த வீடை விற்று இருக்கிற கடனை அடிச்சலாம். இருக்கிற வரைக்கும் யார் இருக்காங்க வீட்டில்? வாடகை விட்டுருக்காரு அந்த வீடை. உங்க பேர் என்ன? பரணிதரன். உங்க பேரு? நீங்க? தாரணி. என்ன சொல்றாருமா அப்பா? அப்பா மேலேருந்து 4ஆம் மாடிலேருந்து குதிச்சிருங்க, மினியை பிடிச்சி வச்சிருவேன் அதெல்லாம் சொல்றாரு மேடம். ஏன் அப்படி சொல்றாரு தெரியல. டெய்லி சொல்றாரா அப்படி? உங்கள்கிட்ட நல்லா பாசமா பேசவே மாட்டாரா? பேசவே மாட்டார், எப்பவுமே பேச மாட்டாரா? உங்ககிட்டயும் அப்படிதானா? அப்பாட்ட கேட்க மாட்டீங்களா நீங்க ஏன் இப்படி எல்லாம் சொல்றீங்கன்னு? கேட்போம் மேடம். என்ன சொல்லுவாங்க? நான் இப்படிதான் பண்ணுவேன்னு சொல்லுவார். டெய்லி சொல்றாரா இப்படி? நீங்க அப்பா அம்மாவோட வீட்டுல இருக்கீங்களா, சித்தப்பாங்க கூட போறீங்களா? அம்மாவும் சித்தப்பா கூடயும் போறோம் மேடம். நீங்கம்மா? சித்தப்பா. நானும் சித்தப்பா. அழக்கூடாதுமா, நல்லா படிங்க. சித்தப்பாலாம் இருக்காங்கல்ல, நல்லா பார்த்துப்பாங்கண்ணா, அம்மாவும் நல்லா பார்த்துப்பாங்க. நாங்கள் அப்பாட்ட பேசுகிறோம். அழக்கூடாது. நல்லா படிப்பீங்களா? பேசக்கூடாது சொல்றாரு அம்மா. பாத்ரூம்ல பயந்து போய் பேசுதுங்க. நேற்று ஃபோன் பண்றோம் தானிக்கு எல்லாம் பாத்ரூம் உள்ள போய் பேசு. ஏமா எங்கம்மா பேச? பாத்ரூம்ல வந்துட்டு சித்தப்பா பயமே தாங்க ஃபோன் பேசுறதுக்கு. எதுக்குதான் கடன் வாங்கினே தெரியல மேடம். 5 லட்சம் ரூபாய் கடன் வாங்கி விடுமா, என்ன பண்ணாருன்னே தெரியல மேடம்.
கேட்டேன், நான் மந்திரவாதி கிட்ட போனேன், உனக்கு என்ன பிடிச்சிருக்குது, பேய் பிடிச்சிருக்கு, அது பிடிச்சிருக்குதுன்னு சொல்லி கடன் நல்லா வாங்கினேன். இருந்தியாம்மா நீ? நல்லா இருந்தேன் மேடம் வாழ்க்கையில. இது 2 வருஷம் தான் மேடம் இப்படி ஆக்கி விட்டேன். நல்லா பசங்களா பார்த்து பாரு, எல்லாமே செய்வாரு மேடம். இந்த 2 வருஷமா 5 லட்சம் ரூபாய் எனக்கு அது கூட தெரியாது மேடம். எதுவுமே சொல்ல மாட்டாரு மேடம் என்கிட்ட. என்ன மாதிரி பண்ணாரு அவர் இந்த 2 வருஷம்? தண்ணி சாப்பிட்டாருன்னா ஒரு மாதிரி ஆயிடுவார் மேடம். பசங்களை ஒரு மாதிரி கழுத்தை பிடிக்கிறது, என்ன பண்றாருன்னு தெரியாது மேடம். அவருக்கு ஒரு மாதிரி ஆயிடுவாரு. செத்து போங்க நீங்க, உயிரோட இருக்க வேணாம், நம்ம எல்லாம் செத்து போயிடலாம், கடன் ஆகி போச்சு, எதுக்கு உயிரோட நம்ம இருக்கணும். நான் நல்லா இருந்தாரு மேடம். அங்கங்க யாராவது கூப்பிட்டா உடனே போயிடுவார். ஃப்ரெண்டுங்க கூப்பிட்டா அவங்க கூட போய் சேர்ந்துன்னு தண்ணி அடிக்கிறது தான், ஒரே அமக்கலம் பண்றதுதான். நீ கடன் வாங்கடா, அவனுங்களாம் சொல்லுவானுங்களா, கடன் வாங்கடா, நீ பயப்படாத, நம்ம அடிச்சுக்கலாம் அப்படின்னு. நல்ல வேலை தான் மேடம் செஞ்சிருந்த ஆளுங்களை வச்சு. இந்த மாதிரி கடன் வாங்கி என்ன பண்ணுவாரு? தண்ணி தான் மேடம். எங்கேயோ பார்ல போய் தண்ணி எல்லாம் கும்பலா சேர்ந்து தண்ணி சாப்பிடுறதா மேடம் எல்லாரும் போய். நான் ஒண்ணுமே கேட்கறதுல மேடம், நான் அமைதியா இருப்பேன் மேடம். நானு வாயத்தை வந்து கூட பேச மாட்டேன். நீங்க பையன் வேலைக்கு போறீங்களாமா? இல்ல மேடம், இப்பதான் மேடம் வேலைக்கு. எவ்வளவு நாளா? இப்பதான் 1 வருஷமா தான் மேடம் வேலைக்கு. என்ன வேலைக்கு போறீங்கம்மா? இப்பதான் அந்த குவார்டர்ஸ்ல இப்ப என் தம்பி பொண்டாட்டிட்டு போனா, இந்த மாதிரி பிரச்சனையா இருக்குது, நீ அங்க வந்து இருந்து வேலை செய். இப்போ 1 மாசம் தான் மேடம் ஆகுது நான் போய் அங்க. வேற எதுவும் இல்ல மேடம். எத்தனை மணிக்கு போவீங்க வேலைக்கு? அங்கே இருந்து வீடு தனியா கொடுத்துருக்காங்க மேடம், அங்கே தங்கிருந்து. உங்க வீட்டுக்காரரும் அங்கதான் இருப்பாரு? அங்கேதான் மேடம். பசங்களும் அங்கே. காலையில எத்தனை மணிக்கு போவீங்க? காலையில 9 மணிக்கு போவோம் மேடம். கூப்பிடுவாங்க, கூப்பிடுறப்போ போய் வேலை முடிச்சிட்டு வந்துடணும் மேடம். அங்க போய் பசங்களை பாக்குறதுக்கு டைம் இருக்கா? இல்ல மேடம், கீழே போய் அதுங்க விளையாடுங்க பசங்க கொஞ்ச நேரம். அதுக்கப்புறம் போய் கொஞ்சம் சாப்பாடு செஞ்சு வச்சுட்டு வருவேன். திரும்ப கூப்பிடுவாங்க, திரும்ப போகணும், திரும்ப வேலை செஞ்சு வச்சுட்டு வரணும் மேடம். பிள்ளைங்கள படிக்க முடியுமா? இப்போ இருக்கிறாங்க, போயிட்டு அங்கே படிக்க முடியும் பிள்ளைங்கள? எனக்கு பசங்களை தான் மெயினா படிக்க வைக்கிறது முதல்ல பார்த்துக்கவே முடியாது. நீ 24 hours போயினே இருக்காங்க, பெல் அடி ஓடினே ஓடியாரா. என் பிள்ளைங்க தான் மேடம் எனக்கு வேணும். அவங்க ஏதோ கேக்குறாங்களே, அதுக்கு பதில் சொல்லுங்க. 24 hours அங்கே பெல் வச்சுனே இருக்காமா, போயினே இவரு வந்து குஷ்டு பத்துன்னு இருக்கிறாரு மல்லாந்து. என்னப்பா ஏந்துரு, ஒரு வார்த்தை பேசுன்னு சொல்ல மாட்டேன். பார்த்த உடனே பயம் வந்துடும் மேடம், பேச முடியாது எனக்கு. தடதுன்னு கை காலில் ஓத்தல எடுத்துக்கோ. தண்ணி சாப்பிட்டு வந்தாலே அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுவாரு. நெஞ்சு வலி வேற வந்துச்சு மேடம் அவருக்கு. அதனாலே நான் பயந்து நீ பாத்து. 2 நாள் முன்னாடி என்ன நடந்தது? பசங்களை போட்டு எழுப்பி உட்கார வச்சு ரொம்ப கடன் ஆயிடுச்சு, அப்பாவால எதுவும் முடியாது, நம்ம எல்லாம் செத்து போயிடலாம் கும்பலா சேர்ந்து, தூக்க மாட்டேன் நானும் அம்மாவும் செத்துடுறோம். பிள்ளைங்க எப்படி மேடம் என்ன எழுப்பி உட்கார வச்சுது, அதுங்களை 4 மணிக்கெல்லாம் எழுப்பி உட்கார வச்சுன்னு கேக்குறாரு. 2 நாள் முன்னாடி தூக்கு போட்டீங்களா? இல்ல, அவர் சொல்லியிருந்தாரு மேடம், கையில வச்சிருந்தாரு, நான் செத்து போறேன் அப்படியே ஒரு மாதிரி நடிகின்னு, கை காலெல்லாம் நடிகை. தண்ணி சாப்பிட்டு இருந்தாரு. அப்படியும் தண்ணி சாப்பிட்டு, நான் தூக்க மாட்டேன், சாவ போறேன் நானு, நீயும் செத்து போயிடு, குச்சி செத்து போயிடு, பசங்களும் செத்துட்டோம், கடன் ஆகி போச்சு, என்னால கொடுக்க முடியாது, என்னால போக முடியாது, நீயும் திறமை இல்ல, முன்னாலையும் கொடுக்க முடியாது அப்படின்னு கூத்து கும்மாச்சு எல்லாம் பண்ணாரு. இன்னும் சாவுன்னு வேற குழந்தைங்க எல்லாரையா? ஒண்ணுமே இல்ல மேடம், என்னதான் பிரச்சனையே தெரியல மேடம். சரி, எப்பவுமே இப்படித்தானா இல்ல திடீர்னு இப்படி ஆயிட்டாரா? திடீர்னு மேடம். ஆனா தண்ணி சாப்பிடுவாரு மேடம், ஆரம்பத்துல தண்ணி நல்லா சாப்பிடுவாரு. ஆனா பசங்களை ஒண்ணும் பண்ண மாட்டாரு, என்ன எதுவுமே செய்ய மாட்டாரு மேடம். இந்த 2 வருஷமா தான் மேடம் இப்படி பண்றாரு. ஆனா என்ன பிரச்சனை ஏன்ட்டும் சொல்ல மாட்டாரு மேடம். உண்மையா வாயை திறந்து பேச மாட்டாரு. ஒண்ணும் இல்ல அப்படின்னு மேடம். கேட்டோம்னா இதேதான் மேடம் சொல்லுவாரு. பிள்ளைங்களை பார்த்தோன்னா ஆத்திரம் வந்துடும், என்ன பார்த்தோன்னா ஆத்திரம் வந்துடும், என்ன பண்ணலாம் அதுங்கள, என்ன செய்யலாம். ஆனா எல்லாமே செய்வார் மேடம். இப்ப கூட ஏதாவது கடைக்கு போனா கூட அரிசி வாங்கி வருவாரு, எல்லாமே செய்வாரு. செஞ்சுட்டு இதெல்லாம் சொல்லி காட்டிடுவாரு, நான் தான் செய்யறேன், உங்களுக்கு வேற யார் செய்யறாங்க போறாங்க. எதனா கேட்டேன்னா வாயை திறந்து, நீ என்ன வந்து கேட்கறது, அதிகாரம் பண்றது, நான் சம்பாதிக்கிறேன், உனக்கு நான் சோறு போடுறேன், நீ என்ன வந்து அதிகாரம் பண்ணக்கூடாது, என்ன எதுவும் நீ கேட்க கூடாது, உனக்கு துணிமணி நான் வாங்கி தரேன், என்னன்னு நீ என்ன பேசுறது அப்படின்னு மேடம். நான் ஒரு பொண்டாட்டி மாதிரியே நினைக்கிறதுல மேடம். என்ன ஏதோ சும்மா ஒப்பு சப்பானுக்கு என்ன வச்சுன்னு இருக்கிற மாதிரி, ஒரு பொம்மை மாதிரி வச்சுன்னு இருக்கிறாரு மேடம். என்ன சும்மா நான் அவருக்கு வேலை செஞ்சுன்னு வீட்டுல சாப்பாடு போட்டுக்கின்னு துணிமணி தோச்சின்னு இருக்கணும், அவ்வளவுதான் அவருக்கு. எங்க அப்பா 1000 குடிச்சாலும் அவ்வளவு கஷ்டத்துல எங்க அம்மா எப்படியும் வாழ்ந்துட்டாங்க மேடம். ஆனா இவரு கேக்குற கேள்வியில நல்லா தாங்கவே முடியல மேடம். நீ ஏன் கேட்டுக்கிற? அதான் மேடம் என் தப்பு. எல்லாத்தையும் தைரியமா இருக்கணும்ல. தைரியம் இல்லாதான் மேடம் ஒரு கஷ்டமாயிடுச்சு. இத பாருமா, அவர் எவ்வளவு தப்பு பண்றாரோ அதே அளவுக்கு தப்பு நீயும் பண்ற. ஏன்னா நீ உன் பசங்களுக்கு என்ன கத்து கொடுக்குற? உன்னை புழு பூச்சி மாதிரி ட்ரீட் பண்ணா நீ அதை ஏத்துக்கணுமா? தப்பு மேடம். சுயமரியாதை இருக்கலாம் உனக்கு.
இவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா? பசங்களை நாங்க எடுத்துட்டு போய் வளர்க்குறோம் சொல்றாங்க. நான் பாத்துக்கிறேன் மேடம் என் பிள்ளைங்களை, ஆ? நான் வளர்த்துக்கிறேன் மேடம். உங்ககிட்ட இருந்தா இவர் இப்படி டெய்லி காலையில எழுந்திரிச்சு சாகுன்னா அந்த பசங்க எப்படி பயப்படுறது பாருமா. என் குழந்தைங்க அங்கதான் பாக்குறேன் மேடம். எப்படிம்மா வளரும்? அந்த பசங்களோட மனநிலை எப்படி அவர் இருக்கும்? கேட்ட அந்த கடனாலதான் நான் இப்படி பண்றேன், எனக்கு இந்த கடன் பிரச்சனை தீர்ந்து நான் எதுவுமே பண்ண மாட்டேன்றாரு மேடம். உனக்கு நம்பிக்கை இருக்கா? அவர் அப்படியே சொல்றாரு மேடம். மறுபடியும் கடன் வாங்கினா நான் இனிமே வாங்க மாட்டேன், இந்த கடன் எனக்கு தீர்ந்ததுன்னா. நம்புறியா நீ அவரை? அப்படிதான் நம்பினேன் மேடம். நம்புறியா இல்லையா? நம்புறேன் மேடம். நம்புறியா? ஆமா மேடம். நல்லவரா அவரை? நல்லவராதான் மேடம் இருந்தாரு. இந்த 2 வருஷம் தான் மேடம் இருக்குது. அப்படிங்களா? போய் சொல்றாரு, இவர்கிட்ட உண்மையா சொல்றது இல்லைங்க. சரி உங்க வீடு இப்ப தண்ணி சாடுவார் மேடம். ஏதோ கேக்குறாரு பாரு. உங்க வீடு வாடகை விட்டாரு தெரியுமா உனக்கு? எனக்கு அது கூட தெரியாது மேடம். சரி என்ன சொல்றாரு? ஏன் சொந்த வீட்டை விட்டுட்டு வெளியே வந்தீங்க? அவரு அந்த கடை பிரச்சனைக்காக என்ன இட்டுன்னு வந்துட்டாரு மேடம் வெளியே. இதெல்லாம் கொஞ்சம் நான் அடைக்கிற வரைக்கும் நீ இரு தனியா. அப்புறம் எங்களுக்கு உள்ள மேடம் அங்கேயும் தான் வந்தாரு. அங்கேயும் வந்து தண்ணி சாப்பிட்டுன்னு உக்காந்துன்னு இப்படி பண்ணி போனத்துல கடை வாங்க சொல்றாருங்க மேடம். அங்க போனத்துல ஒரு 20,000 வாங்கி கொடுவோம். நீங்க இப்படி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா பசங்க 3 பேரையும் ஹாஸ்டலுக்கு அனுப்பிச்சிடுவோம். அவங்க கேர் ஆஃப்ல என்ன ஆட்டம் போட்டுட்டு இருக்கீங்க? சும்மாங்க அவரு எதாவது வளருங்க பாருங்க. உங்களுக்கு என்னன்னா அவங்க வீட்டுக்காரர் தான் உலகம். தெரியல சொல்றதெல்லாம் ஒரு காரணமே கிடையாதுமா. பயன்படுத்தி தெரிஞ்சுக்கணும். இத்தனை பேர் இருக்காங்கல்ல வீட்டுல, சொல்லி கொடுக்குறாங்கல்ல. அக்கா தங்கச்சி நீ தைரியமா இருந்து ஒரு வார்த்தை பேசினா அவர் அடங்குவாரு. எனக்கு என்ன பயமா இருக்கு தெரியுமா? நீ இல்லாத நேரத்துல பசங்களை ஏதாவது பண்ணிட்டா? நிஜமாவே சொல்றாரா இல்ல சும்மா? கண்டிப்பா பண்ணுவாரு மேடம். நான் தம்பிக்கார நானே சொல்றேன், கண்டிப்பா அவர் அந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாரு இப்ப இருக்கிற சூழ்நிலைக்கு. உன் பசங்களோட நல்லன்னு உனக்கு முக்கியம் இல்ல? நான் சொன்னா சேவையா? கொஞ்ச நாள் பிரிஞ்சிரு. அவர் தனியா இருந்து அதெல்லாம் மேனேஜ் பண்ணி வேலை செஞ்சு கடன் எல்லாம் அடைக்கட்டும். நீங்க பாத்துப்பீங்களா இவங்கள? யாரெல்லாம் பாத்துங்க மேடம், நீங்க பாத்துப்பீங்க. வேலைக்கு போ நீ. ஆனா அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. என்ன பேர் மேடம், அவங்க பயவிட நான் அவங்களுக்கு பயமா இருந்தா என் ஒய்ஃப் கூட நான் வேலைக்கு கூட அனுப்பிடுறேன், அவங்க கூட அனுப்பிடுறேன். அவங்களுக்கு பயமா இருக்குதுனாக்கா தெளிவா இருக்கு. அவங்க தெளிவா வர வரைக்கும் எத்தனை மாசம் நாலேஜ் தெரிஞ்சுக்கணும். அவங்க வந்து நாலேஜ் தெரிஞ்சுதான் நான் அனுப்பிடுறேன். என் ஒய்ஃப் கூட எங்க போறாலும் கூட அனுப்பிடுறேன். என் ஒய்ஃப் அனுப்பி அவங்க நல்லா போல்டானால எங்க ஒய்ஃப் அவங்க நான் கூட. இவங்க மட்டும் இப்படி இருக்காங்க. அவங்க தங்கச்சி தான் 2வது மாடி படிக்கட்டு கூட லிப்ட்ல வாங்க வர மாட்டாங்க. படிக்கட்டு வழியா 4வது மாடி வரைக்கும் நடந்துதான். பேர் என்னமா? உமா மேடம். உமா, தைரியமா இருமா. என்ன பயம்? உன்னோட பயம் தான். எத்தனை பேர் இருக்கோம் பாரு உனக்காக. எவ்வளவு பேர் இருக்கோம் பாரு. கடன் குடுக்குறாங்கல்ல அவங்க, நிஜமாவே குடுக்குறாங்களா இல்ல உங்க வீட்டுக்காரன் ஏமாத்துறாங்களா? ஏமாத்துறாங்களா? நிஜமாவே கேட்க விட மாட்டேன். குடுக்குறாங்க எல்லாம் வட்டிக்கு மேடம். வட்டி வட்டி வட்டி. 10,000 கேட்டா அவங்க 50,000 தராங்களா? வட்டிக்கு வாங்கினா எல்லாமே வட்டி மேடம். எங்க இருந்து கிடைச்சது உங்களுக்கு இது? நான் எனக்கு தெரியும் மேடம். நீங்க போய் வாங்கிட்டு வந்தீங்களா? இன்னும் தெரியாது. கொஞ்சம் படிங்களேன். குமார் அண்ணன் கிட்ட 1.5 லட்சம் ரூபாய். அதே நாங்க 3 பேர், இவரு இவங்க அவரு நாங்க 3 பேரு லாஸ்ட் கடை இதுதான். கடை இதோட முடிச்சிக்கலாம் சொல்லி என்ன பிரைன் வாஷ் பண்ணி வாங்கினது அது. இதுக்கு வட்டியும் கட்டுறது இல்ல. அவர்கிட்ட 50,000 சீட்டு போட்டிருக்காரு, அதுவும் கட்டுறது இல்ல. அது 2மே பாத்துட்டு இருக்கேன். டிப்பிக்கல் கேஸ். அடுத்தது இந்த முருகன்ட்டு 10,000 ரூபாய். எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுவாரா? தாராளமா காசு ஹெல்ப் எல்லாம் இவரு ஒன்னும் பெரிய இதெல்லாம் கிடையாது. நல்லா சரக்கு அடிப்பாரு. போய் அண்ணன் தம்பி கிட்ட வரும்போது கரெக்டா 100 ரூபாவா 100 ரூபாய் திருப்பி கொடு அப்படி. நிறைய பேர் இருக்காங்க மேடம். எல்லாம் கலர்னு வாசிமா. முருகன் குப்பாண்ண கிட்ட 20,000. அரிசிகாரன்னு ஒருத்தர் வர்றாரு, அவர்கிட்ட ஒரு 40,000. அப்புறம் பரவாயில்ல மோகன் அண்ணன் இருக்காரு, அவர்கிட்ட ஒரு 20,000. லோகண்ணன்ட்டு கவர்மெண்ட் ஆஃபீஸ்ல 10,000. அப்புறம் ஆட்டோ ஓட்டுறவர்கிட்ட ஒரு 20,000. இவங்க எல்லாம் எப்படி இவரை நம்பி கொடுக்குறாங்க? அதுதான் மேடம் தெரியலீங்களே. அது ஒண்ணு மேடம், இது எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒன்னும் தெரியாது. எவ்வளவு இதுவே வீட்டுல கொடுத்துன்னு இருக்கிறவர்கிட்ட ஒரு 75,000. இவரு வீடு வாடகை. உங்க வீட்டுல கொடுத்து? ஆமா, 2 வீடு பக்கத்து வீடு. அவர்கிட்டயே ஒரு முன்னாடி ஒரு 45,000 வாங்கிட்டு தனி திறமை. ஒண்ணுமே தெரியாம உட்கார்ந்துருக்க. அது ஃபைனலா சொல்றேன் மேடம். சரி, உனக்கு வீட்டுக்கு ஏதாவது கொடுப்பாரா? குழந்தைங்களுக்கு ஏதாவது கொடுப்பாரா? சாப்பாடுல அது 200 ரூபாய் கொடுப்பாரு மேடம். ஒரு நாளைக்கு கொடுப்பாரு. அதுலயே அரிசி எல்லாமே, அரிசி பருப்பு எல்லாமே கடையில தான் வாங்கணும். வீட்டுல எதுவுமே கிடையாது. எல்லாமே அன்னன்னைக்கு வாங்கி அன்னன்னைக்கு செய்யணும். அதுலயே கேட்பாரு மேடம், 10 ரூபாய் மிச்சம் பண்ணி வைக்க முடியாது உன்னால அப்படின்னு மேடம். அதுவே சரியா போயிடும் மேடம். எனக்கு பசங்களுக்கும் வாங்கி சாப்பிடறதுக்கு கொடுக்கணும், சாப்பாட்டுக்கும் பாத்துக்கணும். அதுல நீ இன்னும் ஒரு 10 ரூபாய் எடுத்துக்க மாட்டேற. தத்தி இன்னத்துக்கு தான் நீ இருக்கிற, நீ
அப்படின்னு மேடம். அப்படியே எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுவேன். இன்னும் 200 கொடுக்குற பசங்களுக்கும் நான் வாங்கி தரேன், சாப்பாட்டுக்கும் பாத்துக்கிறேன். எப்படி நான் எடுத்து பசங்களுக்கு ஏதாவது ஆசையா வாங்கிட்டு வருவாரா? அதெல்லாம் செய்வார் மேடம். என்ன வாங்கிட்டு வருவாரு? ஏதாவது ஒரு கூல்ட்ரிங்க்ஸ், ஒரு மிக்சர், அது இதுன்னு எதனா வாங்கி தருவார். பசங்க எல்லாம் இட்டுன்னு போய் வாங்கி தருவாரு. பசங்க சொல்றாங்க அப்பா எங்கள்ட்ட அன்பா பேசவே மாட்டாரு. இப்ப வாங்கி தரது இல்ல. ஆனா அன்பா இப்ப பேசுறது இல்ல மேடம். ஒரு வாரத்தை கூட ஒண்ணுமே சந்தோஷமா உட்காந்து அதுங்கிட்ட பேசுறது இல்ல. அடிக்கிறதும் அது கழுத்தை பிடிக்கிறதும் இப்படிதான். இந்த 2 வருஷமா இப்படிதான் ஓடுது. நான் தான் கொஞ்சம் அப்படி இப்படி குழந்தைங்களை கொஞ்சம் அப்படியே பக்கத்துல உட்கார வச்சுக்கிட்டு, வந்துருமா போவாதம்மா, அம்மா கூட கொஞ்ச நேரம் உட்காந்துக்க, அவரு பேசிட்டு இருக்கட்டும், கொஞ்ச நேரம் வரைக்கும் பேசிட்டு அவரு கம்முன்னு ஆயிடும். பையனா? பையனையும் அதே மாதிரிதான் மேடம். உங்க பேரு? முருகன். முருகன், உங்க மனைவி சொன்னாங்க உங்களுக்கு 14 வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி. 12 வருஷம் ரொம்ப சந்தோஷமா வச்சிருந்தீங்க, பசங்கள்லாம் நல்லா பார்ப்பீங்க. இந்த 2 வருஷமா நீங்க ரொம்ப என்னாச்சு முருகன்? என்ன பிரச்சனை உங்களுக்கு? என்ன நடந்ததுங்க? பாருங்க, நாங்க எல்லாம் உங்களுக்காக தான் இங்க உட்காந்துருக்கோம். உங்க பிரச்சனை என்ன தெரிஞ்சு உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா பாக்குறதுக்கு. எப்படி இப்படி ஒரு நிலைமை வந்தது? இங்க வாங்குற கடத்தை இன்னொரு இடத்துல குத்துரு அப்படி இப்படி மாத்தி மாத்தி இது போல தான் கடன் ஆயிடுச்சு எனக்கு. மிச்சப்படி நான் எங்கேயுமே முதல்ல எங்க கடன் வாங்கினீங்க? தண்டல். எதுக்கு வாங்கினீங்க? வேலை செய்ய இதுல அப்படியே போட்டு சாமானா போட்டு வேலை செய்ய. பிசினஸ்க்கா? என்ன பிசினஸ் பண்றீங்க நீங்க? ஆட்டோ. ஆட்டோ வாங்கி விப்பீங்களா? திங்கிற வேலை இருக்கு. அதுக்கு எதுக்கு இவ்வளவு எல்லாம் கடன் காசு உங்களுக்கு? வேற எதுவும் மிச்சப்படி வேற எதுவும் பண்ணுவாங்க. தண்ணி எடுப்பீங்களா? தண்ணி அதுக்கு ரொம்ப செலவு பண்ணுவீங்களா? அதெல்லாம் பர்ஸ் செலவு பண்ணிருந்தேன் போதும். அதுலதான் காசு விட்டீங்களா? அதெல்லாம் விட அவ்வளோ சொல்ல முடியும். வட்டி தண்டில் அது அதுக்குதான் வர. இல்ல நீங்க தண்ணி அடிச்சு படுத்திருப்பீங்களா? மத்தவங்க வந்து பாக்கெட்ல இருந்து காசு எடுத்துட்டு போவாங்களா? யாரும் எடுக்க மாட்டாங்க. பொய் சொல்லாத, நான் பார்த்துருக்கேன். அதெல்லாம் யாரும் எடுக்க மாட்டாங்க. பொய் சொல்லாத, நான் பார்த்துருக்கேன். என் கண் எரிஞ்சு நான் வயிறு எரிஞ்சு அழுது போயிருக்கேன் இன்னைக்கு வேலைக்கு போகும்போது. முருகன் பாருங்க, உங்களை நம்பி வந்த பொண்ணு, உங்களை நம்பியே இருக்கிறது 3 பசங்க. அவங்கள பார்க்காம நீங்க ஊராருக்கெல்லாம் செய்றீங்களே, இது நியாயமா? நண்பர்கள் தேவைதான், ரொம்ப முக்கியம் தான் வாழ்க்கையில. குடும்பத்தை பார்க்காம என்னங்க? எங்க பாக்குறீங்க? 200 ரூபாய் கொடுத்தா போருமா? அடிக்கடி பசங்க சொல்றாங்க பாருங்க, பசங்களை நீங்க கொன்னுடுவேன் சத்துடலாம் சொல்றீங்களா? 4 மணிக்கு குடும்பத்தோட செத்து போலாம். என்னங்க 1.5 லட்சம் ரூபாய் வாங்கி கொடுத்தாருல, சரி இதோட கடன் எல்லாம் முடிஞ்சிருத்தோன்னு, அதுக்கப்புறம் கடன் எப்படி 5 லட்சம் ஆச்சு? அதுக்கப்புறம் நான் எதுவும் வாங்கலாமா? அப்படியே இந்த கடன் தான், பாதி கடன் தான் கொடுத்துது வாங்கிக்கூடும். இப்படி வந்து அப்படி அப்படியே நின்ன கடன் தான். அதுக்கப்புறம் நான் கடன் தான் வாங்கலாம். இப்ப எவ்வளோ? அதான் 3 லட்ச ரூபா இருக்கும். வேற எதுவும். உங்க சொந்த வீடு என்ன பண்ணிருக்கீங்க? வாடகை வீடு. யார்கிட்ட கேட்டு கொடுத்தீங்க? யார்கிட்ட கேட்டு கொடுத்தீங்க? உங்க மனைவிட்ட சொன்னீங்களா? நான் அதை சொல்லல. ஏன்? உங்க மனைவி என்ன உங்களுக்கு அடிமையா? இல்ல, ஏன் மதிக்கணும்? இருங்கம்மா இருங்க. ஏன் முருகன், அவங்க உங்களுக்கு அடிமையா? அப்புறம் வாங்கி வட்டி கட்டணும். நீங்க சாப்பாடு போடுறீங்க சொல்றீங்களாமே, தத்தி வீட்டுல உட்காந்துருக்கேன், நான் தான் உனக்கு சோறு போடுறேன், நான் தான் உனக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறேன்னு. உங்கள்கிட்ட யாராவது அப்படி சொன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? உங்க பசங்க உங்களுக்காக வாழ்ந்து உங்களுக்கு எல்லாம் செஞ்சு பசங்களை பார்த்துட்டு அவங்க வீட்டுல இருக்கிறதுனால தானே நீங்க வெளியே போய் வேலை செஞ்சுட்டு வர முடியாது. இல்லைன்னா நீங்க வீட்டுல உட்காருங்க, அவங்க வெளியே போய் வேலை செஞ்சுட்டு வருவாங்க. இப்படி கடன் எல்லாம் வாங்க மாட்டாங்க. எதுக்கு இவங்களை கூட்டிட்டு போய் மந்திரம் பண்ணீங்க? சொல்லுங்க. மந்திரவாதிட்ட கூட்டிட்டு போனீங்களாமே? எதுக்கு 20,000 ரூபாய் கடன் வாங்கினீங்க? 20,000 தோசிக்காரு நேரம் சரியில்லைன்னாரு, அதுக்கு தான் இட்டுன்னு போகணும். நேரம் எப்படி சரியில்லாம போறது? கடன் வாங்கினா நேரம் சரியில்லாம தான் போகும். நம்ம வருமானத்துக்கு ஏத்த மாதிரி செலவு பண்ணா எப்படி கடன் வரும்? பொறுப்பு வேண்டாமா முருகன்? உங்களுக்கு நிஜமா என்ன பிரச்சனை? கொஞ்சம் வாயை திறந்து நீங்க சரியா உட்காருங்க, நல்லா உட்காருங்க. வேற எதுவும் பிரச்சனை இல்லை. பிரச்சனை இல்லாம நீங்க சாகலாம் சொல்லுவீங்களா? கடன் பிரச்சனை தூக்கு மாட்டிக்கலாம் சொல்றீங்களாமே மனைவிட்ட. இந்த அளவுக்கு கடன் வர்றதுக்கு என்ன பண்ணீங்க? அந்த காசை என்ன பண்ணீங்க? எதுவும் பண்ணலமா. எதுவும் பண்ணாம கடன் வருமா? இங்க வாங்கி வட்டி அப்படி இப்படி மாத்தி மாத்தி வாங்கி தான் இது போல ஆயிடுச்சு.
எப்படி வேற எதுவுமே பண்ணல. இந்த லாஸ்ட் 2 வருஷம் மட்டும் எப்படி ஆனீங்க? 12 வருஷம் நல்லா தானே இருந்தீங்க. எப்படி ஆச்சு இப்படி? உங்களை யாராவது ஏமாத்துனாங்களா? அப்புறம் என்ன யாரும் ஏமாத்தல. அப்புறம் சூது விளையாடுவீங்களா? சூதுனா கண்டிப்பா விளையாடுவார் மேடம். மேடம் விளையாடுவார். கல்யாணத்துக்கு போனாதான் வேலை, மிச்சப்படி காசு வச்சு போய் சூது சொல்லாத. விளையாடுவீங்களா? 10,000 15,000 அப்படியே விட்டு வருவாரு. அங்க போறதுல எவ்வளவு இது காசு அவெல்லாம் விட மாட்டோம். நான் எவ்வளவு விடுவீங்க? நான் ஒரு 1000 ரூபாய் 500 தான் மிச்சப்படி. கல்யாணத்துக்கு போகும்போது போய் 3000 4000 ரூபாய் இருக்கும். நான் பக்கத்துல இருந்து பாத்துருக்கேன். சும்மாலாம் போல இதை விட்டு வருவாருங்க. காசு விட்டுட்டு வந்தவரு அங்க இருந்து எனக்கு மெசேஜ் வந்துடும், உங்க அண்ணன் இவ்வளவு விட்டாருன்றது. கல்யாணத்துக்கு போய் போய் சொல்லாத. எங்களை உங்க 2 பேருக்கு எவ்வளவு வயசு வித்தியாசம்? உங்களுக்கு தம்பி தானே அவரு? எத்தனை வயசு சின்னவரு? ஒரு 3 வயசு இருக்கும் மேடம். அவர் 37 இருக்கும், எனக்கு 34 இருக்கும். நீங்க தானே அவருக்கு அட்வைஸ் பண்ணும், அவர் உங்களுக்கு அட்வைஸ் பண்றாரு. ஏன் இப்படி ஒரு நிலைமை? பொறுப்பா நடந்துக்கணும்ல முருகன். ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு கூப்பிட்டு உட்கார, இப்ப யாரா இருந்தாலும் சரி பேசுறது கிடையாது. இது பாருங்க முருகன், போயிட்டே நீங்க இருக்கு. அது அப்படி பண்ணாதீங்க. சரியா உட்காருங்க. நீங்க உங்களுக்கு பதில் சொல்லி ஆகணும். 2 விஷயம். உங்க மேல அக்கறை இருக்கிறதுனால தான் அவங்க இங்க வந்திருக்காங்க. உங்க பசங்க மேல அக்கறை இருக்கிறதுனால. தூக்கமே வர மாட்டேங்குது மேடம் எனக்கு சத்தியமா. என்ன பண்றான்னு எனக்கு தெரியல மேடம். பால்கன்ல இருந்து பைத்தியமே சுத்தி நிக்கிறேன் மேடம். அவன் இந்த மாதிரி தம்பி இல்லையா வருத்தப்படுறாங்க. பயம் உண்மையா. இவரை விடுங்க மேடம், இவரு எனக்கு வேணாம். எனக்கு பசங்க என்ன பண்றாங்க? உங்களால முடியலன்னா சொல்லுங்க, பசங்களை அவங்களை படிக்க வச்சுக்கிறாங்க. குடுத்துடலாமா? ஏண்டா எதுக்கு நீங்க தான் பசங்களை சாக சொல்றீங்களே? எதுக்கு உங்களுக்கு பசங்க? நீங்க பாத்துக்கிறது இல்லையே? சரியா பசங்க சொல்றாங்களே சோறு போட்டா போதுமா? போதுமா? போறானுங்க. பசங்களுக்கு அரவணைப்பு வேணும். பசங்களை என்ன ஒரே நிமிஷம் குறை என்ன வச்சீங்க கேக்குறீங்களா? அவங்கள்ட்ட கேளுங்க. சொல்லுமா. காதுல மூக்குல நகை போட்டு வந்து உட்காந்துக்கிறாங்க பேர். என்ன பண்ண உனக்கு? உனக்கு நான் என்ன துரோகம் பண்ண? எதனா உனக்கு எதனா தப்பா எதனா நடந்தனா? உனக்கு தப்பு பண்ண ஒரு 500 ரூபாய் கொடுத்தா முடியாதுமா உன்னால? நான் எடுத்துதான் வைப்ப மேடம். அப்படியே கேட்பாரு மேடம். மறுநாள் ஏந்து எங்க பைசா போனா 2 நாளா அங்கேதான் இருக்கும். இவரு படிச்சிருக்காரா மேடம்? என்ன கேக்குறாரு? சுத்தமா படிக்கலாதான் உங்ககிட்ட கொடுக்குது. எனக்கு தெரியாதல்ல தான் கேக்குது. எனக்கு சுத்தமா தெரியாது. பேங்க்ல போல எவனா இழுக்கிறான் உன் கையை பிடிச்சி அப்படின்னு கேக்குறேன். பேங்க்ல போல தங்கச்சி வரணும், எங்க அம்மா வரணும், எங்க அப்பா வரணும். என்ன மேடம் அம்மா தங்கச்சி உங்களால பேசக்கூடாது. அவங்களாம் உனக்கு என்னத்துக்கு? இல்ல எங்க போனாலும் அம்மா ரேஷன் கடை கூட ஒரு நாள் தனியா போக முடியாதா? எல்லாத்தையும் நான் தான் போய் எல்லா இதுவும் நான் தான் பண்ணிடுறேன். வீட்டுல உட்கார வச்சுட்டாரு மேடம். என்ன எங்கேயுமே அனுப்ப மாட்டாரு மேடம். எல்லாமே செய்வார் மேடம். ஏன் மேடம் போய் சொல்லணும்? எல்லாமே செய்வார். இந்த 2 வருஷம் தான் மேடம் இப்படி பண்றாரு. அது மட்டும் ஏன் கேளுங்க மேடம். என்ன பிரச்சனைன்னு கேளுங்க. ஏன் கேளுமா? ஏன் இப்படி வச்சுக்கிற? 2 வருஷமா ஏன் இப்படி பண்ற? கொடுமை என்ன கொடுமை பண்ணாங்க? என்ன கொடுமை? என்ன கொடுமை? முன்னாடி பிள்ளைகளை எழுப்பி உட்கார வச்சு நின்ன மாதிரி கேட்டாதுங்களா? என்ன கேட்டா? தூக்கமே இல்ல எங்களுக்கு. நிம்மதியா தூக்கல. இவரு தூங்கத்துல எங்களையும் தூங்க விடுறது இல்ல மேடம். பசங்களை எழுந்து உட்கார வச்சுன்னு. நீங்க நல்லா உட்காருங்க முருகன். எத்தனை வாட்டி சொல்றது? நம்ம செத்து போலாமா? நம்ம அப்பா கடன் ஆகி போச்சு. நம்ம ஏன் உயிரோட இருக்கணும்? நம்ம வாழக்கூடாது. நம்ம அசிங்கமா பச்சை பிள்ளைங்க என்ன சொல்றது தெரியுமா? எங்களுக்கு அப்பாவோட இருக்க வேண்டாம், பயமா இருக்கு சொல்றது. இதுக்காங்க பசங்களை இந்த உலகத்துக்கு கொண்டு வந்தீங்க? சொல்ல சொல்லுங்க. பாசமா தான் இருக்கிறான். அதெல்லாம் சொல்ல உள்ள வேலைக்கு போனோன்னு ஒரு அடிச்சுன்னு வேலை செய்ய மாட்டியா? நீ சாம தேய்க்க மாட்டியா? தண்ணி பிடிக்க மாட்டியா? நீ என்ன வயசாச்சு அதுக்கு? அதுக்கு 10 வயசு ஆகுது மேடம். 10 வயசு பொண்ணு சாமான நான் வேலைக்கு போடுமா? எங்க இது உள்ள வேலைக்கு போச்சுன்னா தண்ணி வந்து 10 மணியோட 10 வயசு பொண்ணு இதெல்லாம் பண்ண சொல்றதா? தண்ணி தான் புச்சே சொல்லுமா. நானும் சேர்ந்தமா கூட பிடிப்பேன். உங்க அம்மா மாதிரி தத்தியா இருக்கு புரியா? நீ எதுக்குமே பிரயோஜனம் இல்லையா? நீயும் அப்படின்னு போட்டு அடி. வேண்டாங்க, நீங்க குழந்தைங்களை கொடுத்துடுங்க. என்னத்துக்கு? நானா குழந்தை கொடுக்க மாட்டோமா? நீ வேற. அப்புறம் அடிக்கிறீங்க பசங்கள? தப்பு பண்ண அடிக்கதாமா செய்வாங்க. தப்பு பண்ண அடிக்கதாமா செய்வாங்க. அவ்வளவு ஆசையா இருக்கு அதுங்களை பார்த்தா. எதுக்கு 3 நாள் முன்னாடி தூக்க மாட்டிக்கலாம்னு கூப்பிட்டீங்க அவங்கள?
இவங்கெல்லாம் யாரும் கூப்பிடல நான் கூப்பிட்டாரு இவனுக்கு மேடம் யாரா கூப்பிட்டாரு நைட்டு தூங்கி இருக்கும்போதே எழுப்பி உட்கார வச்சுக்கினாரு தூங்க விடல அப்பால முடியலம்மா நான் சாவ போறேமா என் தங்கச்சி சொன்னா மேடம் போன் பண்ணி வேணாவுமா நீ என் கூட வந்துருன்னு இவருக்கு என்ன ஆச்சு தெரியல மேடம் எழுந்து உட்காந்து ஒரே சண்டை போட்டுன்னு தேவையில்ல நீயும் செத்து போ நானும் செத்து போல ஏன் உன் தங்கச்சி வீட்டுக்கு போற நீ தனியா போவாத நீ இத பாருங்க, நீங்க கேரண்டி கொடுக்கணும் இந்த மாதிரி நான் பண்ண மாட்டேங்க, இல்லைன்னா நான் பசங்களே அவங்களோட அனுப்பிச்சிட்டு போறேன். தேவையில்லை உங்களுக்கு மனைவி பசங்களும். அவர் கடன்லாம் அடிச்சிட்ட பிறகு கூட வந்து கூட்டு போக சொல்லுங்க. கடன்லாம் அடிச்சிட்ட பிறகு கூட நீ வந்து உங்க ஒய்ஃபையும் தண்ணி சாட சரி, அவர் ஒரு சொல்யூஷன் கொடுக்கறாரு, வீடை வித்து கடன் எல்லாம் அடிச்சுக்கலாம்னு. பண்ணிடுறீங்களா? அவர் தண்ணி அடிக்கூடாது. தண்ணி அதோட ஒழுங்குமா அவ்வளோதான் யார் கட்டிக்கணும். 500 ரூபாய் கொடுத்து வீட்டுல செலவெல்லாம் பாத்துக்கிட்டு பசங்களை பாத்துக்கிட்டு சேமிச்சு வைக்கிறது இல்லைன்னு சொல்ல தெரியுது. 200 இந்த தண்ணி அடிக்கிறது காசு இருந்தா எத்தனை வீடை வாங்கியிருக்கலாம். அது கேளுங்க மேடம். கல்யாணம் பண்ணி குடும்பத்தோட வாழணும்னா அந்த பொறுப்பை எடுத்துக்கணும். பசங்களை இந்த உலகத்துக்கு கொண்டு வரணும்னா அந்த பசங்களோட பொறுப்பை நம்ம எடுத்துக்கணும். அவங்களுக்கு நல்லபடியா அரவணைப்போட அவங்கள வளர்க்க தெரியணும். சோறு போட்டு போடுறதுக்கு 2 Dress கொடுத்து ஒரு குடிசை இருந்தா பத்தாதுங்க. ஒரு நாளைக்கு ஒரு 2000 ரூபாய் சம்பாதிப்பாரு மேடம். என்ன கேக்குறாரு, நீ எதுக்கு வீட்டுல இருக்கிற, வேலைக்கு போ, இந்த வீடு இல்ல அந்த வீடு போ. 2000 ரூபாய் இல்ல, ஜாஸ்தியாவே சம்பாதிப்பாரு. ஆனா ஒழுங்கா அந்த காசு ஒழுங்கா வரத்துக்கு வரதில்ல. வந்திருந்ததுன்னா அவர் என்ன விட பெரிய ஆளா இருப்பாரு. ஒரு வீடு 2000 ரூபாய் என்ன பண்ணீங்க? ஒரு நாளைக்கு 2000 ரூபாய் சம்பாதிக்கிறது என்ன பண்ணீங்க? ஜாஸ்தியா இருக்கும் மேடம். ஒரு நாளைக்கு வரும் ஒரு நாளைக்கு வராது மேடம். அதான் சும்மா அதெல்லாம் சொல்ல முடியாது. ஒரு நாள் சுத்தமா கூட சரி, இப்ப வராது. என்ன பண்ண போறீங்க முருகன்? என்ன பண்ணணுமா? என்ன டிசிஷன், என்ன பண்ணணும்? என்ன முடிவு? நீங்க தான் சொல்ல. உங்க வாழ்க்கை இது, உங்க மனைவி, உங்க பசங்க, உங்களுக்காக நாங்கெல்லாம் பேசிட்டு இருக்கோம். என்ன பண்ண போறீங்க? உங்க மனைவி, உங்க பசங்க, உங்களுக்காக நாங்கெல்லாம் பேசிட்டு இருக்கோம். என்ன பண்ண போறீங்க? என்ன ஒழுங்கா இருப்பீங்க? பிடிக்க மாட்டேன்னு இந்த 2 வருஷமா பண்ணாததெல்லாம் இப்போ இந்த 2 வருஷமா நீங்க ஒழுங்கா இல்ல, திடீர்னு இன்னைக்கு எப்படி சேஞ்ச் ஆவீங்க? காந்தி திடீர்னு கொஞ்சம் கொஞ்சமா தான் மாத்த முடியும். அப்ப அந்த கொஞ்சம் கொஞ்சம் மாத்திக்கிறது வரை இவங்களை ரிஸ்க் எடுக்க முடியாது. நீங்க என்ன பண்ண போறீங்க? ஒரு நாள் கூட விட்டு போக மாட்டோமா? போதுமா? அவருக்கு பாசம் இருக்கு, ஆனா அந்த பாசத்தை பாருங்க, மனசுக்குள்ள பாசம் இருந்து பிரயோஜனம் இல்ல முருகன். அத வெளியே காமிக்கணும். அவங்களுக்கு நீங்க மரியாதை கொடுக்கணும். அவங்களை இப்படி தத்தி உனக்கு எதுவும் தெரியாது இப்படி சொல்லிட்டே இருந்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியாத விஷயங்களை நீங்க கத்து கொடுங்க. இது பாருங்க, உங்களுக்கு மரியாதை உங்க மேல இருக்கிறது பாசத்தினாலதான் அப்படி இருக்கா. நீங்க மதிக்காம அவளை கீழே போட்டு மிதிச்சுட்டே இருந்தீங்கன்னா ஒரு நாளைக்கு அவ எந்திரிச்சிடுவா, அப்புறம் தாங்க மாட்டீங்க. பொண்டாட்டி இல்லாம இருக்கவும் முடியாது. இருக்க முடியுமா? மனைவி இல்லாம இருக்க முடியுமா? பசங்க 2 பேர் இல்லாம இருக்க முடியாது. பாசம்னா என்னது? இதுதான் பாசமா? அவளை நோவு அடிக்கிறது தான் பாசமா? அவங்க பாசமா? மனைவிக்கு மரியாதை கொடுக்கலன்னா அப்புறம் என்னங்க பாசம்? உங்க பாசம் யாருக்கு வேணும்? மரியாதை இல்லாத பாசம் இதுக்கு. வெளியே 2 பேரும் ஒன்னா போனா இவர் தனியா பிரிஞ்சு போறது மேடம். நீ தனியா வா, நீ பசங்களை இட்டுக்குன்னு. இவர் முன்ன போயிடுறது, என்ன பின்னாடி விடுறது. பாக்குறவங்க எப்படி திரும்ப மேடம் சிரிக்கிறாங்க இவர் இப்படி பண்றதுனால. நான் தனியா போக போறேன். எங்க போகும்போது அப்படிதான் மேடம் பண்ணுவாரு. எனக்கு பசங்களை இட்டு நிப்போ, நான் பின்னாடி வர எல்லாம் நீ இவர் முன்னாடி போயிடுவாரு மேடம். என்ன பின்னாடி நீ வா, பசங்களை இட்டுக்கிட்டு நான் வழியா தெரியாது கொடுக்க வா. ஒரு வீட்டு இவரு அன்பா இவரு இருப்பாரு தான் மேடம். நான் இன்னமும் அன்பரா மேடம். நான் இவரு நீங்க இப்படி பண்ணிட்டே இருந்தீங்க வச்சுங்க, ஒரு நாளைக்கு போடா சொல்லிடுவா. இப்ப நாங்க வந்து இந்த பொண்ணுகிட்ட என் ஒய்ஃப் எல்லாம் பேசுதுன்னு வச்சுங்களேன், கொஞ்சம் தயாராகிடுவாங்க. அவங்க எல்லா நாலேஜும் தெரிஞ்சு எல்லாம் உலகம் புரிய ஆரம்பிச்சிடும். அவருக்கு அந்த பயம் அப்படிலாம் இருக்கக்கூடாது. பொண்டாட்டினா எனக்கு காலு கீழே இருக்கணும். நீ ஒரு விஷயம் பண்ணு, இனிமே நீ என்கிட்ட பேசு. சரிங்க மேடம். புரியுறதா? சரிங்க மேடம். பொண்டாட்டினா நான் ட்ரெயின் பண்ணி விடுறேன் அவளை. காலு கீழே அடிமை. என்ன இப்ப சொல்றீங்கல்ல 500 ரூபாய் கொடுத்தா பேங்குக்கு போ தெரியலன்னு, அப்புறம் அவ உங்கள்ட்ட அக்கவுண்ட் கேப்பா, கணக்கு கேப்பா, அப்ப என்ன சொல்லுவீங்க? சொல்லுவாரு கலங்க. உட்காரணும் மேடம். உட்காரு. அங்க போக கூடாதுன்னா போக கூடாது, நில்லுனா நிக்கணும் அந்த இடத்துல. ஏங்க மரியாதை கொடுத்து நடத்துவீங்களா? நம்பலாமா? சரி, இப்போ உங்க பிரச்சனை எல்லாம் முடியறது வரைக்கும் அவங்கள என்ன பண்ணலாம்? பசங்களே அவங்களே உங்களோட விடுறதா இல்ல, சேஃப்டி கிடையாது அவங்களுக்கு. என்ன பண்ணலாம்? தனியா இருந்து பாருங்க, அப்ப தெரியும் அந்த அருமை. மனைவியும் பசங்களும் எவ்வளவு முக்கியம் இல்ல, ஒரு பெண்ணுக்கு கணவரும் பசங்களும் எவ்வளவு முக்கியம்னு அப்பதான் தெரியும்.
என்ன பண்ணலாம்? ஒழுங்காரம்மா இனிமேல் நான் ஒழுங்கா இருக்கீங்கன்னா நீங்க நிமிந்தே உட்காரல. ஒழுங்காரம் என்ன முருகன், எதுக்கு இப்படி வாழ்க்கைய கெடுத்துக்கிறீங்க? எவ்வளவு நல்ல பொண்ணு அவ, சந்தோஷமா வாழலாம்ல, அவளை மகாராணி மாதிரி வச்சுக்கலாம். நான் சொல்றது இவ்வளோ காசு சொத்து சேர்க்கணும்னு இல்லை, அன்புக்கு என்னங்க, பாசமா இருக்க வேண்டியதானே, காசா பணமா அதுக்கு? ஒரு போதை பழக்கம் வேணும். அவர் போதைக்கு அடிமை. இந்த இது வேற போடுறாரு, இந்த ஆன்ஸ் இந்த இது சின்ன வயசுல போட்டுக்கிறாரு அவரு. வெரி குட். ரொம்ப போடுறாரு மாவாவா அது எந்த நேரமும் கொட்டி எல்லாமே போட்டுக்கிறாரு. எல்லாத்துக்கும் அடிமை. மைண்டே சரியில்லை. நீங்களே அடிமை. அவர் மைண்டே அவங்க சரி அடிமை இல்ல, நீங்க தான் அடிமை. தானே பேசினு இருப்பாருங்க. இப்படி எதிரி நடந்து வந்தீங்கன்னு அவர் மாதிரி ஏதோ பேசினு இருப்பாரு. அவர் ஏதோ திங்கிங். சரி, இதுக்கு என்ன சொல்யூஷன்? என்ன பண்ணலாம்? பசங்களை உங்களோட விடுறதாவே இல்ல. ஒரு விஷயம் பண்ணுங்க, சொல்லுங்க. முதல்ல இவங்க 2 பேரும் நல்லா குடும்பம் பண்ணட்டும். சரிங்க. பசங்களை யாராவது கார்டியனோட கேர் ஆஃப்ல விட்டுடுங்க. சரிங்க. அதுக்கப்புறம் எல்லாம் சரியாயி உமா சொல்லட்டும், இல்ல நல்லா இருக்காரு, நாங்க பாத்துக்கிறோம். இல்ல அவங்க நல்ல மாதிரி விடாதீங்க. அவங்க நல்ல மாதிரி இருக்கணும் தான் எங்களுக்கு ஆசை. அவங்கள பிரிக்கணுமோ, அவங்கள வந்து கொடுமை பார்த்து இவரை கொடுமை பார்த்து இவங்களை கொடுமை பார்த்தா எங்களுக்கு ஆசை இல்லை. அவங்க 2 பேரும் சந்தோஷம் வந்தோடனே எங்களுக்கு இது தப்பு இல்லை. பாருங்க அவர் சாவர முடிவு முருகன், நான் வந்து உங்கள்ட்ட இருந்து பசங்களை பிரிக்கணும்னு சொல்லல, நீங்களும் இந்த டென்ஷன்ல இருந்து ரிலீஃப் ஆக்கிங்க. பசங்களும் கொஞ்சம் அவங்க மனநிலை கொஞ்சம் சரியாகட்டும். பக்கத்து வீட்டுக்காரங்களை பார்த்து பயப்படுறாரு மேடம். அவங்க எதிர்க்க நம்ம பேசக்கூடாதான். சந்தோஷமா சிரிச்சுன்னு பேசினா கூட பேசாத, சண்டை போட்டாலும் பேசாத, அசிங்கமா நினைப்பாங்க. அவங்க என்ன மேடம் நம்மள அசிங்கமா நினைக்கிறது? ஒரு புருஷன் முன்னாடி பேசுறது கூட கூடாது மேடம். முருகன், சிரிச்சுன்னு பேசக்கூடாதான். நல்லா இருக்கலாமே. நல்லா இது பாருங்க, ஒரு வாழ்க்கை தானே. இன்னைக்கு இருக்கோம், நாளைக்கு நம்ம இருப்போமான கேரண்டி இருக்கா? இருக்கா? இல்ல. அப்புறம் எதுக்குங்க? எவ்வளவு அழகா இருக்கு உங்க பசங்க, ஏன் இப்படி பண்றீங்க? அதுங்களை பார்த்தா கவலையா இருக்கு. அந்த பசங்களை பார்த்தா போதும், உங்க கவலையெல்லாம் போகாதா? நான் அப்படி உள்ள வேலைக்கு போனோம்னா அந்த பெரிய பொண்ணு அடிப்பாரு மேடம். வேலை செஞ்சாலே பசங்க கொஞ்ச நாளைக்கு உங்க கூட இருக்கட்டுங்க. அவர் ப்ராப்ளம் எல்லாம் எப்படி ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண போறீங்க? அப்படி எல்லாம் விட முடியாது. இந்த கடன் எல்லாம் எப்படி சால்வ் பண்ண போறீங்க? சம்பாதிச்சு எப்ப கொடுக்கறது? இது பாருங்க, வீடை வித்துட்ட கடன் எல்லாம் அடிச்சிடுங்க. கொஞ்சம் கொஞ்சமா ஒரு வீடோ ஏதாவது வாங்கிக்கலாம். சம்பாதிச்சு கூட வீடு வாங்கிக்கலாம். இந்த கடனை வச்சுட்டு இருந்தீங்கன்னா அது முட்டை போட்டுட்டே இருக்கும். எல்லாம் எதிர் வெட்டிங்க, எல்லாம் பேர் இந்த ஸ்பீட் வெட்டி அந்த இனிமே கடன் வாங்க கூடாது முருகன். கடன் பாருங்க, முருகனுக்கு யாரும் கடன் கொடுக்காதீங்க. அவ்வளவுதான் மேடம். யாரும் கொடுக்காதீங்க, யாரும் என்ன வந்து கேட்காதீங்க. அவ்வளவுதான். கொடுத்துட்டு வந்து திருப்பி அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்கள்ட்ட எல்லாம் நீங்க இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. முருகன் கடன் கேட்டா கொடுக்க கூடாது. போய் கடலை குத்துறாங்க. இத பாருங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களோட ஃபைனான்சஸ் அது அத்தனை உமா தான் பாத்துக்க போறா. உமா, நான் பாத்துக்கிறேன். நீதான் ஃபுல்லா பாத்துக்கணும். நான் பாத்துக்கிறேன். புரியுதா? உனக்கு ஏதாவது டவுட் இருந்தா அவங்கள கேட்டுக்கோ. நம்பி இருக்காரு மேடம். ஒரு நம்பி நீங்க மேனேஜ் பண்ணி எல்லாம் சொதப்பிடுச்சு. இன்னும் உங்க ஃபைனான்சஸ் எல்லாம் அவங்க பாத்துப்பாங்க. எப்படி மேனேஜ் பண்றாங்க நீ குடும்பம் பாருப்பா தம்பி, நீ கொஞ்சம் அவங்கள அவர் தர மாட்டாரு, எல்லாம் கொடுப்பாரு. நம்ம கிட்ட சும்மா சொல்லாரு, அதுக்கப்புறம் பயமுறுத்தாரு. அவங்க வீடை வித்துடுங்க, வீட்டு கடனை ஃபுல்லா கட்டிடுங்க. நிம்மதி இல்லாத வாழ்க்கை எதுக்கு? அப்படி வீடை வச்சுட்டு என்ன பண்ண போறோம்? இல்ல மேடம், இப்ப அக்கா ஒருத்தங்க இருக்காங்க, இந்த வீடை விற்க போமா அவங்க லைட்டா கொஞ்சம் பிரச்சனை பண்ணுவாங்க. இப்ப நம்மளோட சூழ்நிலையை கொஞ்சம் எடுத்து சொன்னா அவங்க இவரு பேசுனா கரெக்ட் ஆயிடுவாங்க. அப்படி சொல்லி வேணா இந்த வீடை விற்று இருக்கிற கடனை கொஞ்சம் அடைச்சிடலாம். அதுக்கப்புறம் ஃப்ரீ ஆயிட்டீங்கன்னா நீ மறுபடியும் எனக்கு ஒன்றும் வேணாம், ஒரு 2 வருஷம் குடிக்காம இருக்கு. உன் காலில் கூட விடுறேன், 2 வருஷம் குடிக்காம இருந்து நீ உன் குடும்பத்தை பார்த்து எனக்கு குடிக்காம இருக்க முடியலையா? கஷ்டமா சும்மா போய் மேடம் சும்மா எனக்காக பேசாதீங்க முருகன். நீங்க இதெல்லாம் மண்டை ஆட்டிட்டு வெளியில போயிட்டு பண்ணீங்கன்னா பாருங்க, நல்ல மனுஷங்களுக்கு தான் நல்ல இது பாருமா. உமா கெட்டவரெல்லாம் கிடையாது, நல்ல மனுஷன் தான். ஆனா வீக்னஸோட அந்த வீக்னஸ் இருக்கிறதுனால அடிமை ஆயிட்டாரு, அவ்வளவுதான். அது வெளியே வர முடியுமா முருகன் உங்களால? இதுல இருந்து வெளியே வர முடியுமா? என்னமா மீட்டிங் கூட போயிருக்கேன். அங்க கூட சரி போகல மேடம். அங்க ஒரு வாரம் போனாரு, அவ்வளவுதான். இல்ல மேடம், ஆனா அதுல இருந்து வெளியே வர முடியலையா? ஏன் இவ்வளவு வருத்தப்படுறீங்க? ஏன் அழுவுறீங்க? வேற ஏதாவது? தம்பி, நீங்க கொஞ்சம் அன்பா அவர்கிட்ட பேசி பாருங்களேன். நீங்க எல்லாரும் திட்டிட்டே இருக்கீங்க. நாங்க திட்ட மாட்டோம் சார், நாங்க அன்பா இருந்து பாருங்களேன், அவர் மாறிடுவாரு. என்ன பாரு, கடன்னா இருக்கதான் செய்யும்.
நீ எதா இருந்தாலும் கூட நான் இருக்கேன். என்ன இந்த வீடு என்ன நம்மளால என்ன பணம் காசு எப்போனா சம்பாரிச்சுக்கலாம். வீடை விற்கிறோம், கடத்தை கொடுக்குறோம். திருப்பி ஆனால் வாங்காத கடன் இனிமேல் காலில் கூட விழுறேன். வாங்கி வச்சு இதுக்கு மேல என்னால முடியல. என்னால உங்களுக்கு குடிக்கணும்னு தோணுச்சுன்னா குடிக்காத தம்பி வீட்டுக்கு போயிடுங்க. எங்களையும் கத்து விட்டுருக்கல வந்து யாடி கொடுக்கல எங்களையும் வந்து கத்து விட்டுப்போம். அந்த ஒரு வீடு தான் சின்ன வீடு தான். போட்டோ விடுமா விட்டுடுமா. ஏன்னா அந்த கடன் ஆயிட்டே இருந்ததுன்னா ரொம்ப கஷ்டமாயிடும். வர மாட்டாரு மேடம். வாடகை என்னால எப்படி கொடுக்க முடியும்னு கேக்குறாரு. பாரு இதெல்லாம் சொன்னாதான் தெரியும் அவங்களுக்கு. 3000 ரூபாய் என்னால கட்ட முடியாது. 30,000 ரூபாய் என்னால நீ மேனேஜ் பண்ணு. நீ வேலைக்கு பசங்க எல்லாம் பெரியவங்க ஆயிடுச்சு மேடம். இப்ப அவங்க பாத்துப்பாங்க. நீ வேலைக்கு போய் பசங்களை படிக்கவே. சரிங்க மேடம். அதுக்கு தடங்கல் பண்ணாதீங்க. சும்மா வீட்டுல போய் சண்டை போடுறது, அவங்கள கெட்ட வார்த்தை. ஆமா எங்க கூட இவர் ஒருத்தர் ஏதோ எங்கிட்ட பேசணும். இனிமே என்ன டிசிஷன் எடுத்தாலும் அவங்க சம்மதத்தோட தான் எடுக்கணும். எங்க கூட பேச எங்க சின்ன பசங்க பார்க்கணும். உங்க மேல அக்கறைனால சொல்றோம். இவர் சின்ன பையன் நல்லா இருக்கணும் ஆசைப்பட்டு சொல்றோம். எங்க கிட்ட சொல்றது அசிங்கம். உங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும், உங்க பசங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும், உமா சந்தோஷமா இருக்கணும். அவ்வளவுதான். கிளம்புங்க. இப்பெல்லாம் அடிக்கடி நம்ம பேப்பர் நியூஸ் பார்க்குறோம், குடும்பத்தோட தற்கொலை. இப்போ கூட ரீசெண்டாக ரெண்டு கேஸ் பார்த்தோம். இந்த மாதிரி தான் நினைக்கிறேன். என்னன்னா இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கடன் வாங்க ஆரம்பிக்கிறது, அப்புறம் அந்த கடனை அடைக்கிறதுக்கு ஸ்பீடு வட்டி வாங்குறது, அதை அடைக்கிறதுக்கு ரன்னு வட்டி வாங்குறது, இப்படி பண்ணி பண்ணி ஒரு 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 ஸ்டேஜில் கையை மீறி போயிடுறது. அந்த தாட்ஸ் அவருக்கு வந்துட்டே இருக்கு. டாக்டர்ஸே சொல்லுவாங்க, நான் தற்கொலை பண்ணிக்க போறேன்னு ஒருத்தர் சொல்லிட்டே இருந்தாருன்னா அதை நம்ம இக்னோர் பண்ணக்கூடாது. ஒருவேளை அந்த மனநிலையில டக்குன்னு அந்த மாதிரி ஒரு தப்பு பண்ணாலும் பண்ணலாம். 3 பசங்க இருக்கு. பசங்களோட மனநிலை எவ்வளவு பாதிக்கும். நல்ல வேளை இவங்க இந்த ஸ்டேஜ்லயே நம்மள்ட்ட வந்துட்டாங்க. ஒரு பெரிய பிளஸ் என்னன்னா அவருக்கு நல்ல ஒரு குடும்பம் இருக்கு. அவர் மேல பாசம் வச்சிருக்கிற தம்பி இருக்காரு. அவங்க எல்லாம் உள்ளுக்குள்ள சொந்தத்திலேயே பொண்ணு எடுத்திருக்காங்க. அதனால அவங்க ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்காங்க. நிச்சயமா அவர் இதுல இருந்து மீண்டு வருவாரு. நம்ம கிட்ட டச்ல இருக்க சொல்லியிருக்கோம். எல்லாம் நல்லதே நடக்கணும்னு நம்பலாம். நாளை மறுபடியும் இன்னொரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.